ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நாம் இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி முள்ளங்கி பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். முள்ளங்கியை தண்ணியில் சேர்த்துடலாம். நல்லா பொடியாக அரிஞ்சால் தான் சீக்கிரமாக வேகும். அதுக்காக தான் பொடியாக அரிஞ்சிருக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்ல கொதி வந்து வேகட்டும். சாஃப்டாக வந்தால் தான் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ வந்து பொரியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து துருவின தேங்காய் 2 ஸ்பூன் போடுறேன். கூடவே வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 4-5 போட்டிருக்கோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம், கருவேப்பிலை. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி அரைச்சிக்கிங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சாதான் பொரியல் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு முள்ளங்கி. பாருங்கள், பூவாட்டம். இதை வந்து நமக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொடியட்டும். பொடிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பொடிஞ்சிருச்சு. அது கூட சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கிளறி விடு. அரைச்சி வச்சு விழுதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், சீரகம் அதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வெந்து போன முள்ளங்கியை எடுத்து இதில் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இது வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். நீங்கள் முள்ளங்கி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உப்புலாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. முள்ளங்கி பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கமகமன்னு வாசனையாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உடைய சேனலை முறையாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.